இன்னைக்கு விவசாயம் கேட்டால் பையனை காலேஜுக்கு அனுப்பிச்சா ஒரு நிலத்தை வித்தாச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் இன்னொரு நிலத்தை வித்தாச்சு, ஒன்றுன்னா அப்படி கீழே கீழே போயிட்டே இருக்குது. எந்த பூமியும் ஃபேக்ட்ரி சாமானை கேட்கலையே. ஆடு மாடுகளை கெடை போட்டோம், உழுது தானியத்தை விதைச்சோம், வளர்ந்து விளைஞ்சது தானே. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதான் நடந்தது. எந்த நிலம் வந்து ஃபேக்ட்ரி இதை கேட்டுது? அப்போது அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு, எதுக்கு ரொம்ப பழமையானதை செஞ்சுருக்கிற, நீ ரொம்ப பிற்போக்கான அளவு இருக்க, ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. சரி என்ன செய்யணும்னு, இந்த பாரு, வண்டியாக எருவை கொண்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மூட்டை யூரியாவை சைக்கிள் கேரியரில் வச்சுக்கிட்டு போய் இப்படி தூவி விட்டாக்க அது பாடு வளருது விளையுது அப்படின்னு. அப்போ இவர் கேட்குறாரு, நீ யூரியாவை கொடுக்குறேன்னா காசு கேட்பியேன்னு. ஆமாம், என்கிட்ட இல்லையே, பரவாயில்ல நான் கடை கொடுக்குறேன், இந்த உலகத்து வட்டி கடை இருக்குது, பெரிய வட்டி கடை, அதுலேருந்து பணம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ கடன் கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி கேட்பியேன்னு. ஆமாம், வட்டியோட கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா வட்டி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவேன், வட்டிக்கு வட்டி போடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறமும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் தான் சுப்பிரமணியம், அவன் தான் எம்எஸ் சாமிநாதன். அதுக்கு மந்திரிக்கு தகுந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி.